நம்ம பாக்கியை பார்த்துட்டிங்கன்னா சுதாகரால் எல்லாமே பிஸ்னஸ் இழந்து வீட்டில் முடங்கி கிடப்பாங்கன்னு பார்த்தா திருப்பி மீண்டும் எழுந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி எதனா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். இப்படி வீட்டில் இருந்தால் நம்ம வந்து முடங்கியே நம்மளை வீட்லேயே அடக்கிடுவாங்க. நம்ம அந்த நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. ஏன்னா சொந்த காலில் நிற்கிற சுகமே தனிதான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து எதனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல இடமா தேடுறாங்க. ஆனால் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதான ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. பெண்களை நம்பி ரெஸ்டாரண்ட் கொடுக்குறதில்லன்றதும் உங்களை நீங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்துவீங்களோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. உங்களை நம்பி நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய தடங்கள் வேறு பாக்கியாவும் பார்த்திங்கன்னா ஒன்றுன்னா சகிச்சு அது இதுன்னு நிறைய தேடிகிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் தான் செல்வி பார்த்துட்டிங்கன்னா தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலு ரெண்ட்டுக்கு வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அதை பாக்கியாவுக்கு எப்படியான வாங்கி கொடுத்துணுன்னு சொல்லிட்டு தான் சேவிங் பணத்தை எல்லாம் போட்டு பாக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை பேசி முடிப்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட பாக்கியா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல செல்வி, நீ பண்ணிக்கிறது எனக்கு பெரிய பெரிய உதவி, உன்னை நான் காலம் இருக்கிற மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிக்கா அதுக்கான என்னக்கா, நீ உனக்கால தானே நான் இந்த நிலமையில் இருக்கேன், அப்படி இருக்கும்போது உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கா செய்வேன், இதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதுக்கா. நானும் நான் உன்னை வந்து கூட பிறந்த மாதிரி தான் பார்க்குறேன், நீ தான் என்னை வேறு மாதிரி எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லு. என்ன செல்வி இப்படி சொல்லிட்டேன், நானும் உன்னை கூட பிறந்த மாதிரி தான் பார்க்குறேன், என் கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலையும் எல்லாத்துலேயுமே வந்து பங்கு போட்டுக்கணும், நீ தான் கடைசி காலத்து வரையும் நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்குது. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.